போக்கிடவே மரித்து உயிர்த்தாரே, பாவம் போக்கிடவே மரித்து உயிர்த்தாரே. இயேசு வருவாரே, மீண்டும் வருவாரே, இயேசு வருவாரே, மீண்டும் வருவாரே. பரலோக வாழ்வினையே எனக்கு தருவாரே, பணமோ பொருளோ பெரிதுமில்ல, இயேசுவை விட அது முக்கியமில்ல. பரலோக வாழ்வினையே எனக்கு தருவாரே, பணமோ பொருளோ பெரிதுமில்ல, இயேசுவை விட அது முக்கியமில்ல. இயேசு வந்தாரே, எனக்காய் பிறந்தாரே, பாவம் போக்கிடவே மரித்து உயிர்த்தாரே, பாவம் போக்கிடவே மரித்து உயிர்த்தாரே. வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரை மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரை மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. உன்னை கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, சம்பத்த கேட்கல. உன்னை கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, சம்பத்த கேட்கல. உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. சிலுவை மீதிலே சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருக்குள்ள யாதொன்றையும் மிச்சாதிருப்பாயாக. மத்தேயு 5:3-12. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தூயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுகந்தரித்து கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
சமாதானம் பண்ணுகிறார்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்கள் பேரில் பொய்யாய் சொல்படுவானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷம் பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். சங்கீதம் 118 1-8. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வாராக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயபிகர் சொல்வாராக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டவரை இஸ்ரவேலிலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கான், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். பெத்லகேமெனும் ஊரினிலே தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே, பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே, பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. மைப்பரல் ராவினிலே அந்தே காத்திருக்க, மைப்பரல் ராவினிலே அந்தே காத்திருக்க, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவோம், விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவோம், அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இத்துறையே வாழ்த்திடுவோம், அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசு நாமத்தை உயர்த்துவோம். பாதை எல்லாம் உள்ளானதோ, வழிகள் எல்லாம் தடைப்பட்டதோ, பாதை எல்லாம் உள்ளானதோ, வழிகள் எல்லாம் தடைப்பட்டதோ, இயேசுவே வழி சத்தியமும், இயேசுவே வழி சத்தியமும், ஜீவன் பலனும் ஆனவர், ஜீவன் பலனும் ஆனவர், அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இத்துறையே வாழ்த்திடுவோம், அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசு நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தத்துவம் அவர் கோலின் எழுக்கும், அவர் நாமம் அதிசயமே, கர்த்தத்துவம் அவர் கோலின் எழுக்கும், அவர் நாமம் அதிசயமே. ஆலோசனை கர்த்தாயிவர், ஆலோசனை கர்த்தாயிவர், வல்லமையுள்ள தேவனவர், வல்லமையுள்ள தேவனவர், அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இப்பறையே வாழ்த்திடுவோம், அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசு நாமத்தை உயர்த்துவோம். பெத்லகேமெனும் ஊரினிலே தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே, பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே, பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. மைப்பரல் ராவினிலே மந்தே காத்திருக்க, மைப்பரல் ராவினிலே மந்தே காத்திருக்க, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவோம், விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவோம், அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இத்துறையே வாழ்த்திடுவோம், அல்லேலூயா தூக்கி பாடி
எனக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கருப்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் அதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். நன்றி. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஈசா என்னும் ஆடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பெலரையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். நீதி அவருக்கு அடைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும். கிறிஸ்மஸ்லன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? குட்டிகள் அங்கே பாருங்க. ஏசப்பா வேற, தேவதூதர் வேற. சும்மா கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அப்புறம் கையை வச்சுக்கோமா, பரவாயில்ல. ஆமாம், அநியாயத்துக்கு நல்ல பிள்ளைகளை அறிஞ்சிங்களே. வேற கிறிஸ்மஸ் ட்ரீ வேற, கிஃப்ட் வேற, என்ன சாண்டா கிளாஸ் வேற, ஆடு, குட். வேற என்ன ஞாபகம் வருது? மேய்ப்பர். பா தோண்ட தோண்ட வெளிப்பாடு நிறைய வருதுப்பா. வேற என்ன ஞாபகம் வருது? ஸ்டார். என்னது? ஸ்டார். ஸ்டார். எத்தனை பேர் ஸ்டார் பார்த்துருக்கீங்க? குட். ஸ்டார் எங்க இருக்கு? இங்க இருக்கு, வானத்தில் இருக்கு, வெளியில இருக்கு, உங்க வீட்டில் இருக்கு. கிறிஸ்மஸ்னாலே நம்மளுக்கு ஸ்டார் ரொம்ப ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? ஓகே, நான் ஒரு 5 ஸ்டாரை குறித்து சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல பாஸ்டமாக முன்னால் வந்து சொன்னாங்க எதற்காக பிறந்தார் என்று சொல்லி. இந்த பிறந்த செய்தி எந்த குழந்தையும் மரிக்கணும் இந்த உலகத்தில் வரலை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மரிக்கும்படியாக குழந்தையாய் பிறந்தார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். இங்கே எனக்கு இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிறிஸ்மஸ்ங்கிற ஒரு சந்தோஷமே வந்துச்சு. நம்ம ஊரில் ஸ்டாருன்னு சொல்லுவாங்க. யார் ஸ்டார்? ஏசப்பா தான் நமக்கு சூப்பர் ஸ்டார். யார் ஸ்டாரு? ஆமாம், ஏசப்பா தான் நமக்கு சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. ஆமாம், சரி. இந்த ஸ்டார் ஒரு 5 காரியத்தை சொல்லி அதன் பின்பதாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி ஜோம். நம்பர் 1, முதலாவது இந்த ஸ்டார் என்ன செய்யுமா? இல்லாத இடத்தை உருவாக்கும், இல்லாதவைகளை உருவாக்கும். வாசிப்போம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிப்போம். பாருங்க, நமக்கு தெரியும்
எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ வானத்தை அண்ணாந்து பார், அந்த ஸ்டார் பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்தில் அந்த ஸ்டாரில் வந்து கேலக்ஸி அவ்வளோ ஸ்டார் இருக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து நட்சத்திரங்களை என்ன பண்ணுறாராம், பெயர் சொல்லி அழைக்கிறான். எல்லா நட்சத்திரம் நமக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதே போல இங்க இருக்கிற எல்லாருடைய பெயரையும் ஏசப்பா சொல்றாரா இல்லையா? ஆமா, நீங்க சொல்லி பாருங்க, உங்க பெயரை சொல்லுங்க பாக்க சத்தமா. நிக்கிதன், சூப்பர். உங்க பேருமா? பிளஸ்ஸி, சூப்பர். நல்லா 2 பேர் கை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வந்து ஏசப்பா நம்ம பேரெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழகாக வச்சிருக்கிறாரு. இல்லாத இடத்துல ஆண்டவர் உருவாக்கிறார். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கீழே ஒரு ஆலயம் பொறுமை இல்லை, ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அடுத்த முறை வரும்போது ஒரு பெரிதான ஒரு ஆலயத்தை உருவாக்க போகிறார். உருவாக்குகிற தேவர். உங்கள் குடும்பத்தில் தொழில் இல்லாமல் கூட இருக்கலாம், உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைக்கு குழந்தை கிடைக்காம கூட இருக்கலாம், உன் குடும்பத்தில் ஒரு திருமண காரியம் நடக்கணும்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் எதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அடுத்த முறை நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை கொண்டாடும் போது அதெல்லாம் கர்த்தர் உருவாக்கி தரப்போகிறார். ஏன்னா ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார், ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஆபிரகாம் இந்த நாட்களில் கீழ்ப்படிந்து வரும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உருவாக்கி கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? ஆமாம், கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த நட்சத்திரத்தை பாருங்கள், ஆண்டவர் வந்து உருவாக்கி கொடுத்தார். உங்கள் குடும்பத்தில் அதே மாதிரி தான் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்லி நினைச்சிங்க வந்திருக்கீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் அழகாக உருவாக்கி தரப்போகிறார். ஆமென். ஒரு காலத்தில் இந்த வேளச்சேரி பகுதியில் இந்த ஆலை இல்லை, ஆனால் கர்த்தர் வந்து இதை உருவாக்கி கொடுத்தார். ஏன்னு சொன்னா, நீங்கள் இதை பெருசாக உருவாக்கணும்னு சொல்லி தான். அல்லேலூயா. உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஜாதிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம், ஆனால் பிள்ளை இல்லை. கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்ததி கொடுத்தார். அதே மாதிரி தான் இந்த திருச்சபை கொண்டு ஒரு பெரிய திருச்சபை கர்த்தர் கட்ட போகிறார். பெரிய திரள் கூட்டத்தை கர்த்தர் தரப்போகிறார். இல்லாதவர்கள் உருவாக்கி தரப்போகிறார். நீங்கள் நல்ல கையை தட்டுனா நல்ல கையை தட்டினோம். இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவது, இந்த நட்சத்திரம் என்ன செய்யுமா, நமக்கு தெரியும், வழி நடத்துகிற நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் பள்ளத்தாக்கில் அந்த வெளிச்சத்தை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 2:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து பிறக்கிற செய்தி அங்கே தேவதூதர்கள் மூலமாக மெய்ப்பர்களுக்கு வருகிறது. ஆனால் வாசிப்போமா? மத்தேயு 2:2 வாசிப்போம். நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். சரி, அந்த நட்சத்திரம் அப்புறம் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க, அது என்ன செஞ்சுதான் வழி நடத்தி. இந்த நார்த் இந்தியாவுக்கு நான் எப்பொழுதும் போவேன். அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு முறை ஜார்க்கண்டுக்கு போயிட்டோம். ஜார்க்கண்டுக்கு போகும்போது அந்த அங்கே வந்து ஒரு சில கிராமத்தில், அதாவது அங்கே வந்து இருட்டாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஒரு சைடு ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஐயா எங்கள் கூட வந்தார், தூத்துக்குடியில் உள்ளவர், ஒரு பெரிய நல்ல இதில் ஆஃபீஸராக இருக்கிறாரு. ஃபோன் பேசிக்கிட்டே வந்தார். ஃபோன் பேசிக்கிட்டு போனவர் திடீர்னு பார்த்தா ஆள் காணும். அவர் போனார் புல்லுக்குள்ளே. நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கள்ல, காதில் ஃபோனை வச்சா இப்படியே தான் போவாங்க. ரோட்டில் போகும்போது இப்படியே போவாங்க. டாக்டர்கிட்ட இப்போ நிறைய கேஸ் இப்படி தான் போகுதான். என்ன நீங்கள் ஃபோன் பேசுவீங்களா? ஆமாம். அப்போ சரி, ஃபோனை கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணிங்கன்னா சரியாயிரும். இப்போ பாருங்கள், அப்படியே அவர் போனவர் போயிட்டார், ஏரியாவை விட்டே போயிட்டார். அப்புறம் பார்த்தா அங்கேருந்து அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அவங்க ஒய்ஃபு பக்கத்தில் உட்காந்து அழுகுறாங்க, ஐயோ என் வீட்டுக்கார காணும். அதில் வேறு அந்த பிஸ்னஸ் வேறு சொல்கிறார், இங்கே கரடி வரும், புலி வரும், சிங்கம் வரும்ட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயோ இருந்துட்டார். டவர் கிடைக்கல, இருட்டு, சுற்றி இருட்டு. அப்போது ரொம்ப தூரம் போய் ஒரு ரோட்டு பக்கத்தில் அவர் உட்காந்து அழுகுறாரு. அங்கே இருந்து ஒரு ஃபோனை வச்சு அழுகுறாரு. எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் ஒரு ரோட்டில் இருக்கிறேன். ஆக மொத்தத்தில் அங்கேயே உட்காந்துருங்க. நம்ம ஒரு மாதிரி இல்லை,
ஆனால் கடைசியில் போய் நிறைய மிஷினரிகள் எங்கள் கூட வந்த ஆட்கள்லாம் தூக்கி போய் அங்கே போய் சுற்றி அவரை பிடிச்சிட்டாங்க. 2 மணி நேரம் ஆச்சு அவரை பிடிக்கிறதுக்கு. கவனிங்க, அதே மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம நடந்து போகிற வரோம், ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அழகாக நம்மளை வழி நடத்தி செல்ல நம்மளை அழகான ஒரு திருச்சபை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சபைக்கு வர்றவங்க கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், கவனிங்க, நம்மளுக்குன்னு சொல்லி அழகாக வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமே. இந்த சபையில் நீங்கள் இருக்கும்போது, ஒரே சபையில் கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னா நிச்சயமாகவே இந்த சபையும் வளரும், நீங்களும் என்ன செய்வீங்க? வளருவீங்க. உங்கள் பிஸ்னஸ் வளரும், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வழி நடத்துறதுக்கு ஆவியாரும் கைட் பண்ணுவார். நீ என்னப்பா செய்யணும், அடுத்த பிஸ்னஸ் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை வழி நடத்துவார். நீங்கள் ஒரு சில காரியங்கள் வரும்போது, சூழ்நிலை வரும்போது மாறவே கூடாது. நம்ம எப்போ போல இருக்கணும். திடீர்னு பார்த்தா அடுத்த வாரம் வந்தா எங்களுக்கு அப்படி இருக்குது, எங்கள் விசுவாசம் எப்படி இருப்பாங்க, அடுத்த வாரம் பார்த்தா போன வாரம் நல்லா தான் போச்சு, இந்த வாரம் எல்லாருக்கும் பாஸ்டரை பிடிக்கும், பாஸ்டர்மாவை பிடிக்காது. எங்கள் சபையில், உங்கள் சபை எப்படி தெரியல. பாஸ்டர் அப்படியே கண்டுக்காமல் என்ன செய்வார்? போயிடுவார். எங்கள் சபையில், உங்கள் சபையில் பாஸ்டர்மா திட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க. கண்ணாலேயே பேசுவாங்க. இப்படின்னா இப்படி, இப்படின்னா இப்படி. அப்போ யார் எதிரியாக இருப்பா? யார்? நான் சொல்லலம்மா, நீங்கள் தான். ஸ்தோத்திரம். இங்கே கவனிங்க, நிறைய நேரங்கள் அப்படி தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம். ஆமாம், சமீபத்தில் எங்கள் சபையில் நடந்துச்சு. 22 வருஷம் 20 வருஷம் விசுவாசி. அந்த பிள்ளை ஃபோனில் இருக்குது. கொஞ்சம் கண்டித்தோம், உன் பிள்ளை ரொம்ப ஃபோனில் இருக்குது, அதில் இருக்குது, ஜங்கு ஜங்கு ஜன்னு மொட்டை மாடியில் டான்ஸ் ஆடி இதில் போடுது, 2 வருஷமாக போடுது, டிக்கெட்டாக்கு அது இதுன்னு. நாம் என்ன சொல்கிறோம்? ஆடோடைய பிள்ளைங்க இது வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறோம். கண்டித்த உடனே சொல்லுங்கள், இப்போ காயலங்கடை மாதிரி நிறைய சபை இருக்குது. இங்கே கண்டிச்சா அந்த பாஸ்டர் கூப்பிடுவார், மைக்கை பிடிச்சி. உங்களை இல்லை, எங்கள் ஏரியாவில் சொல்கிறீங்க, ரொம்ப தங்கம், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கண்டிக்கிற சபை தான் உண்மையான சபை. அல்லேலூயா. அவர் போயிட்டார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை வழி நடத்த அன்றைக்கு ஒரு ஸ்டாரை வச்சுருந்தார். இன்றைக்கி இந்த பகுதியில் நல்ல ஒரு திருச்சபை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கைட் பண்ணும்போது எப்படி போகணும், எப்படி இருக்கணும், இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஆவியார் உங்களோடு இருதயத்தோடு பேசுகிறார். நிறைய நேரங்களில் ஆண்டவர் சேலனுங்களும் ஆண்டவர் ஆவியானவர் சொல்லாத ஒரு சில காரியத்தை செய்கிறதுனால நிறைய லாஸோடு இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், இது செய்ய வேணான்னு சொல்லி ஒரு வேளை இந்த திருச்சபையில் ஊழியக்காரராக இருக்கலாம், ஊழியக்கார அம்மாவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே லாஸில் மறுபடியும் அதே இடத்துல நீங்கள் போகாதீங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ என்ன செய்யணும் சொல்லுங்கள்? ஆமாம், கொஞ்சம் ஆழத்தில் போய் போடுப்பா, லெஃப்ட் சைட்லேயே நீ தோத்துட்டு இருக்காத, வலப்பக்கமாக போன்னு ஆண்டவர் சொல்லார். நம்ம அப்படியே எந்த பக்கம் தோல்வி அங்கே தான் போயிட்டு இருப்போம். உன்னுடைய டெக்கரேஷன் நீ மாற்று, ஆவியானவர் சொல்லுகிற பக்கம் நீ வரும்போது நிச்சயமாக வெற்றி பெறுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பனை தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு திருச்சபையை தந்திருக்கிறார். வழி காட்டுதலுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படியாக நீங்கள் முன்னால் சொல்லும் போது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், நான் இந்த வாரம் சர்ச்சில் ஒரு காரியத்தை சொன்னேன். 2018 சின்ன பிள்ளைங்க எல்லாரும் விளையாட்டு போல் கொஞ்சம் பேர் அப்படி போயிட்டாங்க. இந்தோனேஷியாவில் தாய்லாண்டில் 13 பேர் ஒரு குகைக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, சும்மா சுற்றி பார்க்குற மாதிரி, சும்மா ஒரு டீனேஜ் பசங்க எல்லாருமே ஒரு 15க்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டில் பார்த்தா அம்மா அப்பா பார்க்குறாங்க, பிள்ளைங்க இல்லை, வீட்டில் யாருமே இல்லை. எங்கே போனாங்க, என்னங்க போனாங்க, எல்லாரும் தேடுறாங்க. 12+1 13 பேர், ஒரு ஆள் கோச்சர், எல்லாம் போய் பார்க்குறாங்க, ஆளை காணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லா சைக்கிள் கிடக்குது. அப்போ பார்த்தா அது ஒரு பெரிய குகை. அப்போ இந்த இடத்துக்குள்ளே தான் பிள்ளைகள் போயிருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அது பயங்கரமான தூரம், மைல் கணக்கில் போகுமா.
அந்த குகை திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பித்தது. திடீர்னு பார்த்தா நிலச்சரிவு. அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அது பக்கத்தில் உட்காந்து அழுகுறாங்க, ஓன்னு அழுகுறாங்க. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள காப்பாற்றணும், அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை, இருட்டுள்ள கிடப்பாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, மீட்பு படி தாமதமாகிறது. ஏன்னா ஒரே மழை பயங்கரமாக இருக்குது. பிள்ளைகள் உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. சேலஞ்ச் ஆயிடுச்சு. 10 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா மீட்பு பணிக்கு ஒருத்தரும் வர முடியல. கிட்டத்தட்ட 18 நாட்கள் இருந்து டீம் போச்சு. நம்ம ஊரில் இருந்து போச்சு. என்ன பண்ணுறது தெரியலை. ஒரு டீம் சொன்னாங்க, இப்போ உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து வெளியில் ஊற்றணும். வெளியில் ஊற்றுனா பக்கத்தில் நிறைய அங்கே கிராம மக்கள் பயங்கரமான வயல் நிலம் இருக்குது. வயல் நிலம்லாம் போயிடும். என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே அங்கே இருக்கிற வில்லேஜ் பீப்புளில் இருக்கிற பெரிய மூத்த அந்த தலைவர்களை பார்த்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி பிள்ளைங்க மாட்டிக்கிட்டாங்களே, இந்த மாதிரி தண்ணி இறைச்சி வெளியில் ஊற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லி எங்கள் நலங்கள்லாம் போனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் ரொம்ப முக்கியம்னு சொல்லி எத்தனை ஏக்கர் நலஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெரிய ராட்சச பம்பை வச்சு அவங்க எல்லாம் அந்த இருந்து எடுத்து பயங்கரமாக இது பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பற்படையில் இருக்கிற ஒருத்தர் உள்ளே போகிறாரு. அவரோடு கூட ஒரு டீம் உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அவரால் சுவாசிக்க முடியலை, அவர் இறந்துடுவார். ஒரு பெரிய கப்பற்படை மீட்ப முடியும். எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க. வழி காட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி நம்பிக்கையோடு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. கடைசியில் இப்போது 12-13 நாள் ஆயிடுச்சு. நம்பிக்கை போயிடுச்சு. பிள்ளைங்க உயிரோடு இருப்பாங்களா, என்ன பண்ணுவாங்களான்னு தெரியலை. மறுபடியும் ஒரு சிலர் சொன்னாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே போய் ஒரு 3 பேர் உள்ளே போய் அங்கே இருக்கிற 13 பேரை பார்த்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ உள்ள வெளியில் கொண்டு வரணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா தண்ணி நிற்குது. அவங்க உள்ளுக்குள்ளே குகைக்குள்ளே ஒரு சின்ன இடுக்கில் போய் உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே. அந்த கோச் நல்ல ஆண்டோடைய அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனாங்கிறதுனால அவர் தைரியமாக அவங்கள வழி நடத்திக்கிட்டே இருக்கிறார். இப்போ பாருங்கள், உயிரோடு இருக்கிறாங்க. இந்த 13 பேர் வெளியில் வரணும், என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்புறம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்க, இந்த தண்ணியை பார்த்தா அந்த என்ன சுவாசிக்கிற இது வரும், அதனால் ஹார்ட் அட்டாக் கூட ஆகலாம். அவங்கள என்ன செய்யணும், எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் ஊற்றி மயக்க மருந்து கொடுத்து அவங்கள வெளியில் கொண்டு வரணும். இது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ திடீர்னு அவங்க மயக்கம் தெளிஞ்சிட்டாங்கன்னா அந்த தண்ணியை பார்த்து அவங்க பயந்து மறுபடியும் அவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறது, மறுபடியும் அதுக்குடைய டாக்டரை வச்சு சரியாக இன்ஜெக்ஷன் வச்சுக்கிடுங்க. அவங்க மயக்க தெளிஞ்சாங்கன்னா அப்படியே மயக்க ஊசி போடுங்க. ஒரு சேலஞ்ச். வயலில் இடத்துக்கு பயங்கரமான கஷ்டத்தில் அவர் ஒவ்வொருத்தரும் 13 பேர் வந்திருந்த அந்த ஒவ்வொரு அந்த வீரர்களும் ஒவ்வொரு பிள்ளை நல்லா இடுப்போடு கெட்டி அந்த ஊசியை போட்டு கஷ்டப்பட்டு 18 நாட்கள் கழித்து அவர்கள் வெளியிலே வந்தார்கள். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஒருத்தர் இறந்துட்டார், ஆனால் எல்லாரும் வெளியில் வந்தாங்க. வழி காட்டுகிற நட்சத்திரம் நிச்சயமாக நம்ம கூட இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எப்பத்துமே நம்புறீங்க? இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஹல்லேலூயா மற்றவங்களுக்கு கொடுத்து செய்யுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆமென். ஆமாம், நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். நாங்கள் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போவோம். அங்கே இப்போ 100 சேரீ கொடுப்போம், 100 பெட்ஷீட் கொடுப்போம், நிறைய இடங்களை விதைப்போம். அதே போல் உங்கள் திருச்சபையில் நிறைய இடங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, செய்வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 3வது இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரம்? அது பிரகாசிக்கிற நட்சத்திரம். தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஆம். ஞானவான்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணணும். இந்த அருமையாக அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் பிள்ளை அழகாக சொல்லிச்சு. அந்த யூத்தில் நடிக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும். அவங்க வானத்தில் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பாங்க. பதில் பார்த்து சொல்லுங்க. ஒருத்தரை கொண்டு வாங்க சொல்லுங்க. ஒருத்தரை கூட்டு வரணும். பக்கத்தில் பார்த்து தான் சொல்லுங்களேன். ஒருத்தர் ஒரு ஆத்மா சொல்லுங்க. ஒரு ஆத்மா. நீங்கள் அடுத்த தடவை வரும்போது எப்படி என்ன சண்டை போடுறீங்களா? எப்படி ஒரு ஆத்மா சொல்லுங்க.
ஒரு ஆத்மா, எப்படியாவது ஒரு ஆத்மா. ஆமே. நீங்களாம் சைனிங் ஸ்டார். ஆமே. இந்த வருஷம் அக்டோபர் 2 நாங்கள் ஒரு பெரிய மீட்டிங் வச்சோம், சின்ன பிள்ளைங்களுக்காக வச்சோம். கிட்டத்தட்ட 150 பிள்ளைங்களுக்கு வந்தாங்க. அதனுடைய தலைப்பே அப்படி தான், ஷைனிங் ஸ்டார். நீங்கள் தான் பிரகாசிக்க போகிறீங்க. பரலோகத்தில் பார்க்க போகும்போது கர்த்தர் உங்களுக்கு தான் ஒரு ஜீவ புஸ்தகத்தை பெயர் எழுத போகிறார். ஆமே. மேலே ஒரு கிரீடத்தில் ஒரு முத்தம் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க அல்லேலூயா? ஆமாம், உங்களை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். 4வது வாசிப்போம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். எஸ், நீங்க பார்த்தீங்கன்னா 5வது யுத்தம் பண்ணுகிற ஒரு நட்சத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த நாட்களில் ஏழை பாலகனாக அவர் பிறந்தது எதுக்குன்னு தெரியுமா? உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணும்படியாக. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க? நம்ம யுத்தம் பண்ணும்போது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்திருக்கிறார். நீங்கள் யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்க கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எதெல்லாம் அந்த நாட்களில் உங்களுக்கு யுத்தம் பண்ணாமல் முடியாமல் இருக்கிறதோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் முறியடிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு பலனை கர்த்தர் தருவார். ஆமே. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். 30 வயசு வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? 30 வயசு வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறாங்க. 40 வயசுல நீங்களே சொல்லுங்க, நாய் குணம் வருதான். என்ன குணம்? ஆமாம், 40. உங்களை சொல்ல, எங்க விசுவாசம். அவங்க விசுவாசிகள். அதாவது உங்கள் வீட்டிலெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. பாஸ்டர்கிட்டையும் பாஸ்டர் அம்மாட்ட தான் சண்டை போடுவாங்க. உங்களை எல்லாம் எங்கள் விசுவாசி தான் சொல்கிறேன், மன்னிக்கணும். அடுத்தது 50 வயசுல பாம்பு குணம் வருதான். எத்தனை குணம்? பாம்பு குணம் வருது. ஒரே வார்த்தை சர்ன்னு கொத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் அடுத்த வாரம் வரும்போது அமைதியாக வருவாங்க. இந்த குணம்லாம் நமக்கு வேண்டாம். 60 வயசுல என்ன வரும்? குரங்கு குணம் வருமா? எங்கள் ஆத்மாவை தான் சொல்கிறேன், உங்களை சொல்ல. தாவிக்கிட்டே இருக்கும். குரங்கு என்ன செய்யும்? தாவி ஒரு இடத்துலையே இருக்காது. வயசானா என்ன செய்வாங்க? உங்களை சொல்ல, எங்கள் விசுவாசம் சொல்கிறேன். அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே போகணும், இங்கே போகணும். ஒரு இடத்துல உட்கார்றதே கிடையாது. ஓடிட்டே இருக்கிறது. அங்கேயா இங்கேயா இல்லை. இந்த காரியங்களை கர்த்தர் மாத்துறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நாங்கள் ஏசப்பா பிள்ளை. அல்லேலூயா. யுத்தம் பண்ணி நாங்கள் ஜெயிக்க போகிறோம். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற கிருபையை தருகிறார். பைபிளில் சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலோ தங்கள் சாட்சியின் வசனத்தினாலோ பிசாசை ஜெயித்தார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கிற வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் யுத்தம் பண்ணுகிற பிள்ளைகள். பிசாசின் வண்டியில நாங்கள் ஒரு நாள் விழுந்து போக மாட்டோம். பிசாசின் தந்திரத்தில் நாங்கள் விழுந்து போக மாட்டோம். பிசாசின் கிரியைகளை நாங்கள் விழுந்து போக மாட்டோம். பிசாசை ஜெயிக்கிற வல்லமை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கூட்டம் யுத்தம் பண்ணும்படியாய் வருவார்கள், ஆனாலும் அவர்கள் ஜெயிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்கள் சபையில் இருக்கிறது, உங்கள் வீட்டில் இருக்கிறது. எனவே பிசாசு உங்களை ஒன்று செய்ய முடியாது. ஆமென். கடைசியாக இந்த நட்சத்திரம் வித்தியாசத்தை காட்டுகிற நட்சத்திரம். பக்தி உள்ளவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற நட்சத்திரம். ஆமென். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15:41 வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15. வேறு நட்சத்திரத்துடைய மகிமை வித்தியாசமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த பகுதியில், வேளச்சேரி பகுதியில் சபைகள் நிறைய இருக்கலாம், சபைக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இனி வர்ற நாட்களில் இந்த சபைக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நீ ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தா, நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளையாக இருந்தா, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற பிள்ளையாக இருந்தா,
நிச்சயமா கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்டுவா. என் தேவன் ஒரு வித்தியாசத்தை காட்டுவா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்ட பண்ண போகிறா. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்ட பண்ண போகிறா. நட்சத்திரம் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். ஊழியத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். நிறைய ஜோம் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி இன்னும் 5 நிமிஷம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் என்று சொல்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 38 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். நட்சத்திரத்தை குறித்து விட்டு இப்பொழுது இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 38. சகலத்தையும் நிறைய பேர் இழந்து வந்திருக்கீங்க. நிறைய காரியங்கள் இழந்திருக்கீங்க. கொஞ்சம் என்ன கவனிங்க. கடைசி ஒரு 5 நிமிஷம். சின்ன பிள்ளை கொஞ்சம் அமைதியாக இருங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ளீஸ். எல்லா பிள்ளைகளும் அமைதியாக இருங்க. எல்லா வாயில் அப்படியே கை வச்சிருங்க பாப்பா. கடைசியாக குட். என்ன கவனிங்க. தாவீது சிக்லாக்கில் இருக்கும்போது எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ சகலத்தை மீட்டுக்கொள்வாய். இந்த டிசம்பர் மாதம் கடைசியில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், எதை நீ இழந்தையோ ஆண்டவர் நீ மீட்டு எடுக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறான். நீ சிக்லாக்கை விட்டு வெளியே வான்னு சொல்கிறார். ஏதோ ஒரு குகை போல் ஒரு அனுபவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க, ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, அதை விட்டு வெளியில் வான்னு சொல்கிறாரு. நீ தோல்வியை நினைச்சு அந்த இடத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க. தாவீது ஆண்டவர் சொன்னார், அதை விட்டு வெளியில் வான்னு சொன்னார். வெளியில் வான்னு சொல்கிறார். நீ ஒரு இடத்துல வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற, நிறைய காரியங்களை இழந்து போய் இருக்கலாம், நிறைய காரியங்களோ கிடைக்க வேண்டிய நன்மைகள் இன்றைக்கி பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தயவுசெய்து கேளுங்களேன், ஒரு நிமிஷம் கேளுங்களேன். ஹல்லேலூயா. நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிற. எத்தனைமே நம்புறீங்க? எத்தனைமே நம்புறீங்க? எத்தனைமே நம்புறீங்க? தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்லுது. உலகமே உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கும். ஒரு நாள் நீ தனித்து விடப்படுவ. உன் குடும்பம் உன்னை வெறுக்கலாம், உன் சொந்தம் உன்னை வெறுக்கலாம், யாருமே உன் கூட உனக்காக நிற்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் கூட இருப்பாரு. கர்த்தர் கூட இருப்பாரு. கர்த்தர் கூட இருப்பாரு. உன் சொந்த உன்னை இந்த நாட்களிலே கைவிடலாம், ஆனா கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். உடைத்தப்பட்ட பின்பு தான் உனக்கு உயர்வு. நீ எந்த இடத்துல உடைக்கப்பட்டாய் அங்கதான் உனக்கு உயர்வு. ஆவியார் ஒரு சிலரை பார்த்து சொல்லுகிறா, ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ நடு ரோட்ல இந்த இடத்துல அவமானப்படுத்தினாங்க, நடு ரோட்ல உடைச்சிட்டாங்க. என் குடும்பத்தில் எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி 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 ஓ ரீ காபாலா மாக்கரபா இதையே சொல்லி 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 என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சிலருங்க உண்டு. கவலைப்படாத, நீ உடைஞ்சு போயிருக்க மகளே, கர்த்தர் உடைக்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறா. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டின சத்தமா நாட்டுங்க பார்க்கலாம். ஆவியான சொல்லுகிறா, நீ மீட்டெடுக்க போற, சகலத்தை நீ மீட்டெடுக்க போகிற. மகளே, பிசினஸ் லாஸ் ஆகி வந்திருக்கிய, உன் தொழில ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறா, ஒரு மாற்றத்தை தருகிறா. ஓ உன் சொந்த வீட்டை நீ இழந்துட்டேன்னு நினைக்கிறியா? மறுபடியும் கர்த்தர் அதை காட்டிலும் அழகான இடத்தை தேவன் தருகிறா. நீ வாகனத்தை இழந்திருக்கலாம், எதெல்லாம் நீ இழந்தாயோ அதில் கர்த்தர் திரும்ப தருகிறா. ஒரு சிலர் உண்டு, நீ பழைய ஊழியத்தை இழந்து போயிருக்க, பழைய அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிற. கர்த்தர் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, கெட்டு போனதை ரட்சிக்கவும் இழந்து போனதை தேடவும் மனிதகுமாரன் பாலகனாய் வந்தார். உன்னையும் இந்த நாட்களில் ரட்சிக்கும்படியாய் வந்தார். அந்த நம்பிக்கை நட்சத்திரம் இந்த வேளையிலே நம்மோடு கூட இருக்கிறது, நம்மோடு கூட இருக்கிறான். நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். எல்லா சின்ன பிள்ளைகள் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு வரியை மாத்திரம் நான் பாடுறேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தான் ஐயா. தேங்க்யூ லார்ட். இன்னும் நம்மளுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. கண்ணை மூடுங்க. ஒரே விஷயம் நான் முடிச்சிடறேன். எல்லாரும் 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 ஹல்லேலூயா. கடைசியில் பின்னால் இருக்கிறவங்க எல்லாரும் ஒருமனப்படுங்களேன், எல்லாம் ஒருமனப்படுங்களேன், எல்லாம் ஒருமனப்படுங்களேன். கொஞ்சம் கவனிங்கள, கடைசியாக முடிச்சிடலாம். தேங்க்யூ லார்ட். நான் நம்பும்
கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. பாடல் தெரிஞ்சவங்க எல்லாம் பாடுங்க. எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. தூயவர் தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. எரிந்து கொண்டே கொஞ்சம் எல்லாம் பாடுங்க சத்தமா. எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் மந்தை பெருகும்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஆட்டு மந்தை பெருகிறது போல மனிதர்களின் மந்தை பெருகும்னு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே ஆமே நிறைவேறும். எல்லா நட்சத்திரங்களை விட நம்ம சபை விசேஷித்த ஒரு நட்சத்திரமா. நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் நினைக்குது இது எதனால. உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. உதவாத மாட்டு தொழுவம் போல் இருந்தேன், எனக்குள் அவர் பிறந்ததால உலகம் முழுசா தெரிஞ்சேனே. உன்னத்துக்கும் உதவாத மாட்டு தொழுவம் போல் இருந்தேன், எனக்குள் அவர் பிறந்ததால உலகம் முழுசா தெரிஞ்சேனே. தள்ளப்பட்ட கல்லான என்ன தம் அன்பால நட்சத்திரமா வாழ வச்சாரே அவர் வழிகாட்ட. தள்ளப்பட்ட கல்லான என்ன தம் அன்பால நட்சத்திரமா வாழ வச்சாரே அவர் வழிகாட்ட. பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது என் ராஜா பிறந்ததால். பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது என் ராஜா பிறந்ததால்.